வெல்கம் டு ரெஜினா சமையல். எண்ணெய் ஊற்றி பட்டாயும் சோம்பு மட்டும் போட்டுக்கணும், வேறு எதுவும் போடக்கூடாது. இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம செய்கிறது தம் தக்காளி சாதம், காரக்குடியில் செய்கிற ஸ்பெஷல் இது. இஞ்சி தட்டி போட்டுக்கணும், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கணும், பூண்டும் அதேமாரி தட்டி தான் போடணும், அரைச்சி போடக்கூடாது. இது நல்லா வதங்கணும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டோம். இப்போ புதினா போட்டுக்கலாம். புதினா தான் இதுக்கு மெயின்னு. புதினா வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கணும். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 8 தக்காளி போட்டிருக்கேன். சின்னதாக இருக்குன்ட்டு. நீங்கள் பெருசாக இருந்தால் 4 மட்டும் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கணும். இப்போ போட்ட தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. இப்போ வெறும் மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூனும், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இதை போட்டு நல்லா வதக்கி விட்டு உப்பு போட்டுக்கணும். மிச்சமாக உப்பு போட்டுக்கோங்க, பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இதுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்க வச்சுருக்கிறேன். ஊற்றி சீக்கிரமாக கொதி வந்தோடனே அரிசி போட்டுடலாம். கொதி வந்துடுச்சு, அரிசியை போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றுறதுனால சீக்கிரம் கொதி வந்துடும். அரிசியெல்லாம் போட்டாச்சு. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கிட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. காரக்குடி தம் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. உதிராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நெய் விட்டு கொஞ்சம் கிளறுனா நல்லாயிருக்கும். கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு நெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுங்க. இதே அளவில் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.